HDFC லைஃப் சம்பூர் நிவேஷ் ப்ளஸ் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ட்ரூலி ஒரு கம்ப்ளீட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அமையுமா இல்லை இதுவும் ஜஸ்ட் அனதர் யூலிப் பிளான் வித் அ ஃபேன்சி நேமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமாக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு அலைன் ஆகிற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ப்ரீமியம் பேமெண்ட்ஸை கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். லைக் சிங்கிள் பே, லிமிடெட் பே, ரெகுலர் பேன்னு உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு சூஸ் பண்ணிக்கலாம். இதில் 5 டிஃப்ரெண்ட் பெனிஃபிட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, நீங்கள் அப்படியும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்கள் ப்ரொடெக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா லைஃப் ஆப்ஷனுமே அண்டர் த கிளாசிக் பெனிஃபிட் உண்டு. அண்ட் இந்த ஃபண்ட் வேல்யூவை லாயல்ட்டி அடிஷன்ஸ் மூலியமாக பூஸ்டும் பண்ணுறாங்க ஆஃப்டர் த 10th பாலிசியை. அண்ட் ரெடியூஸ் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் சப்போஸ் லார்ஜர் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா. அண்ட் உங்களுடைய 11 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால வைட் ஆக்சஸ் இருக்குது. உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு சூட் ஆகிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட், லாயல்ட்டி அடிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க பிளான் ஆப்ஷன் பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ இதை பற்றி இன்னும் இன் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக பாலிசி ப்ராஷர் ரெஃபர் பண்ணலாம். பட் ஒரு யூலிப் பாலிசி அப்படின்றதுனால நிறைய சார்ஜஸ் வந்து உங்க பிரீமியம்லேருந்து டிடக்ட் பண்ணுவாங்க. லைக் பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், மொர்டாலிட்டி சார்ஜ், இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் அப்ளை ஆகிறதுனால நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டே ரெடியூஸ் ஆயிடுது. அண்ட் இன் டர்ன் உங்களுடைய ஓவரால் ரிட்டர்ன்ஸ்னே பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆகுது. இதே மற்ற மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது அதில் இதை விட கம்மியா இல்லை இந்த மாதிரி சார்ஜஸே இல்லாமல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ் இல்லை பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அந்த மாதிரி சார்ஜஸ்லாம் கிடையாது. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது லாங் டேர்ம் வெல்த் ஆப்ஷனுக்கு இது பொட்டென்ஷியலி மோர் எஃபிஷியண்டா அப்படின்ற டவுட்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸும் இருக்குது. இதை நம்ம மைண்டில் கன்சிடர் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களால் வருஷத்துக்கு 4 ஃப்ரீ ப்ரீமியம் ரீடைரக்ஷன் அண்ட் ஃபண்ட் ஸ்விட்சஸ் ஈச் பாலிசியர் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் 5 பாலிசி இயர்ஸ் உங்களால் லம்சம் பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் உங்கள் டாப் அப் ப்ரீமியம்ஸ் மூலியமாக நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு இன்னும் ஆட் இன்னும் பண்ணலாம். அண்ட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை வித்ட்ராவும் பண்ணலாம் வித் த SWP ஃபெசிலிட்டி. அண்ட் மெச்சூரிட்டி இல்லை டெத்தில் இன்ஸ்டால்மெண்ட் மூலியமாக கூட நீங்கள் லைக் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் மூலியமாக இன்ஸ்டால்மெண்ட்ஸில் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பே அவுட்டாக கூட நீங்கள் உங்களோட ஆப்ஷனாக ரிசீவ் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபண்ட்ஸை. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியை சரண்டர் பண்ணணும் இல்லை பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் எல்லாமே 5 பாலிசி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் தான் அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் எந்த விதமான லோன் ஆப்ஷன் கொடுக்கல. அண்ட் இந்த ப்ரீமியம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய சார்ஜஸை டிடக்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஆக்சுவல் அமௌண்ட் ஃபண்டுக்கு அலோகேட் பண்ணுறதே கம்மியாயிடுது. ஓவரால் நம்ம ரிட்டர்ன்ஸுமே கம்மியாயிடுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸும் இருக்குது. ஸோ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் இன்னும் நம்ம ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நம்ம இந்த பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க பெனிஃபிட் இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ IRR அனலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு பர்பஸ்க்காக நம்ம ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு 30-year-old மேல் இதில் 1 lakh per annum 10 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க வித் சம் அஷூர்ட் ஆஃப் 20 lakhs. பாலிசி டேர்ம் 40 years. அவர் கிளாசிக் பெனிஃபிட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்காரு. இதுல ப்ரொஜெக்ட் பண்ணிருக்க மெச்சூரிட்டி வேல்யூ பாலிசி ப்ராஷர்ல பாத்தீங்கன்னா எப்படி அஸ்யூம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அட் ஆனுவல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் 4 and 8% as per IRDAI கைட்லைன்ஸ். இது வந்து கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. நெய்தர் இது இவ்வளோதான் மினிமம் இல்லை மேக்ஸிமம் வரும்னு கிடையாது. ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அண்ட் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து வேரி ஆகும். பட் இங்கே ஜஸ்ட் ஒரு worst and best கேஸ் சினாரியோ குறிக்கிறதுக்காக 2 சினாரியோ இருக்கிற மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 4% ரிட்டர்னில் ப்ரொஜெக்டட் மெச்சூரிட்டி வேல்யூ 18.12 lakhs. அப்ப IRRன்றது 1.69% தான் வருது. இதே 8% ரிட்டர்ன்ல ப்ரொஜெக்டட் மெச்சூரிட்டி வேல்யூ 87.13 lakhs. ஆனா IRR just 6.24% தான் வருது. ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்டா இருந்துமே ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா மாடஸ்டா இருக்கு. ஆஃபன் ஒரு ட்ரெடிஷனல் ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு கம்பேரபிள் இல்ல இன்னும் லோவராகவே இருக்குன்னே சொல்லலாம். இந்த அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கிற ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்கை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இல்லை. என்னதான்
மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் அண்ட் லாங் டேர்ம் சேவிங்ஸை இது ப்ராமிஸ் பண்ணாலுமே இதோட ஆக்சுவல் ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் லாங் டேர்ம் கோல்ஸை மீட் பண்ணுற அளவுக்கு இல்லை, இன்அடிக்குவேட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு டிசைரபிள் அவுட்கம் இந்த பாலிசி கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி வச்சு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹெச்டிஎஃப்சி பாலிசியில் இருக்கிற சேம் ப்ரீமியம் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் யூஸ் பண்ண போகிறோம். பட் எப்படின்னா இதை ஒரு யூலிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது பதிலாக இந்த அமௌண்ட்டை இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பிளிட் பண்ணி செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம், இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்குதா அப்படின்ட்டு. ஸோ லைஃப் கவருக்காக பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம். அதுக்கு டேர்ம் பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 lakhs ஆஃப் லைஃப் கவருக்கு ஆனுவலாக ப்ரீமியம் ஜஸ்ட் 24,000 தான் ஃபார் 10-year ப்ரீமியம் பேயிங் டேர்ம். அப்போ வருஷத்துக்கு 76,000 ஈச் இயர் நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியுது. இதை தான் நம்ம இன்வெஸ்டரோட ரிஸ்க் ப்ரிஃபரன்ஸ் படி செப்பரேட்டாக இப்போ இண்டிபெண்ட்லி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு லோ ரிஸ்க் ஆப்ஷன் வேணா நீங்கள் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ 40 இயர்ஸில் உங்களுக்கு 76,000 ஆனுவல் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது பிபிஎஃப்ல 88.41 lakhs க்ரோ ஆகியிருக்கும். அதோட IRR 6.29%, அதுவும் கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ. இதே ஹை ரிஸ்க் ஆப்ஷன் வேணும்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் 12% ப்ரீ டாக்ஸ் ரிட்டர்ன் நீங்கள் அசியூம் பண்ணா கூட அண்ட் ஆல்சோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸில் நம்மளுக்கு ரெடீம் பண்ணும்போது அப்ளை ஆகும். அதையும் ஃபேக்டர் இன் பண்ணிங்கன்னா உங்களுடைய போஸ்ட் டாக்ஸ் கார்பஸ் மட்டுமே 3.92 crores வருது. IRR 10.76%. இதோட டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அதுக்குமே ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ 4% ரிட்டர்ன் இல்லை 8% ரிட்டர்ன் அந்த ரெண்டு சினாரியோமே ஹெச்டிஎஃப்சி வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இப்படி லைஃப் கவர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ செப்பரேட் பண்ணது நம்மளுக்கு சிக்னிஃபிகன்ட்லி இன்னும் ரிவார்டிங்காக இருக்குன்னு இட் ப்ரூவ்ஸ். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன, ஹெச்டிஎஃப்சி லைஃப் சம்பூர்ண் நிவேஷ் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? ஸோ இந்த பாலிசி பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கிறதுல ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் 11 மார்க்கெட் லிங்க் ஃபண்ட்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுடைய ஃபினான்ஷியல் நீட்ஸ் அண்ட் மார்க்கெட் அவுட்லுக்கு டிபெண்ட் ஆகிற மாதிரி we can choose a suitable plan variant and also we can switch between funds accordingly. ஆனால் இந்த IRR க்ளோஸாக அனலைஸ் பண்ணும்போது என்ன தெரியுது, இது இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக அதுவும் ஒரு சைசபிள் கார்பஸ் பில்ட் பண்ணணும்னு நீங்கள் எய்ம் பண்ணுறீங்கன்னா இந்த பிளான் மே ஃபால் ஷார்ட் ஆஃப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். மற்ற யூலிப்ஸ் மாதிரி இது என்னதான் இந்த பாலிசி வந்து ஒரு டூயல் அட்வான்டேஜ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் கொடுக்குற மாதிரி மார்க்கெட் பண்ணாலுமே இன் பிராக்டிஸ் இட் there are several charges like நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொட்டாலிட்டி, பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன், ப்ரீமியம் அலோகேஷன், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்னு நிறைய சார்ஜஸ் உங்கள் ப்ரீமியம்லேருந்து டிடக்ட் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அல்டிமேட்லி மெச்சூரிட்டியில் ஃபண்ட் வேல்யூவே ரெடியூஸ் ஆகிடுது அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்குது. ஸோ ஆல்வேஸ் உங்களுடைய இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது இஸ் அட்வைசபிள். ஏன்னா செப்பரேட்டாக வைக்கும் போது பெட்டர் ரிட்டர்ன்ஸ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டியும் கிடைக்குது. ஸோ ஒரு ஸ்மார்ட் அப்ரோச் என்ன, நீங்கள் உங்களுடைய லைஃப் கவர் செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு அடிக்குவேட்டான கவரேஜ் இருக்கிற பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்களுடைய கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு அலைன் ஆகிற மாதிரி ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.